அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போட, நேசிப்போட, நல்ல ஒரு புரிதலோட, தன்னை பற்றி மற்றவர்கள் பேசும்படியாக தன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டு, நம்மளை பற்றி நம்மளே பேசாமல் நம்மை பற்றி மற்றவர்கள் சிந்திக்கும் அளவிற்காக நம் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டு இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடிவிட மாட்டோமா என்கிற பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அதனால் சார், நம்மை பற்றி மற்றவங்க பேசணும்னு சார், நம்மளை பற்றி நம்மளே பேசக்கூடாது சார், மற்றவங்க பேசணும் சார். சில பேர்லாம் இந்த கல்யாண வீட்டுக்கு அல்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதரு, ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பாருங்களேன், தன்னை பற்றிய புகழை அப்படி பேசுவான் சார். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம், நான் வீடு கட்டலான்னு இருக்கேங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நான் வீடு கட்டினப்பெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு அவருடைய புராணத்தை ஆரம்பிப்பார். என் வேலைகளில் என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிடும். நான் வேலை பார்க்குற காலத்துலலாம் என்னுடைய சர்வீஸில் எப்படி தெரியுமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி தெரியுமா அப்படின்னு. அதுவும் குறிப்பாக இந்த 10வது 11வது படிக்கிற பசங்களெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்தா ஓடிடுறான், இந்த ஜென்ஜி தலைமுறையே ஓடிடுறாங்க. இப்போ என்ன பார்த்தோன்னா, நட்பு மலரணும்னா பேசிக்கொள்ளணும், பேசியே கொன்றக்கூடாதுன்னு பேசியே கொன்றக்கூடாது சார். சில பேர்லாம் சார் தன்னை பற்றிய புகழை பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் சார். யாராவது கிடச்சிட மாட்டாங்களா, நம்மளை பற்றி பேசிட மாட்டோமா அப்படின்னு. தற்புகழ்ச்சி என்பது ரொம்ப அழகான ஒரு கோட்ஸ் சொன்னாங்க. தற்புகழ்ச்சி என்பது விற்பனையாகாத சரக்கிற்கு செய்யப்படும் விளம்பரம். யாருமே அவங்கள பற்றி புகழலைன்னா அவங்க தன்னையே தானே புகழ்ந்து தள்ள வேண்டியது. ஒரு பெரிய மத குரு இருந்தாராம், அப்துல் ரஹ்மான் ஐயா எழுதின ஒரு அற்புதமான ஒரு கதை. அவர் ஒரு கவிஞர், ஆனாலும் கூட ஒரு கதைகள் நிறைய எழுதியிருந்தார். அதில் ஒரு அற்புதமான கதை. ஒரு பெரிய மத குரு அவர் என்ன பண்ணுவாரா, தன்னை பற்றிய புகழ், நான் தான் கடவுள்ன்ட்டார். நான் தான் கடவுள், நீங்கள் என்னை கும்பிட்டீங்கன்னா உங்கள் அத்தனை பேரையும் நான் சொர்க்கத்துக்கு அழைத்து போகிறேன்னு ஒரு மத குரு பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் நான் தான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன், என்னையை எல்லாரும் வணங்குங்க, நான் தான் உங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல போகிறேன்னு ஒரு பெரிய மத குரு எல்லாருக்கும் தான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த மத குரு தூங்குறார். அவருடைய தூங்கும்போது அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவர் சொர்க்கத்தினுடைய வாசல்ல இருக்கார். பார்த்தா சொர்க்கத்தினுடைய கதவு இருக்குல்ல, அந்த கதவு கிட்டத்தட்ட 1000 மடங்கு, இவரை விட 1000 மடங்கு பெருசா இருக்கு. இவர் கீழே நிற்கிறார், ஒரு விட்டில் பூச்சி மாதிரி கீழே நிற்கிறார். இங்கிருந்து கத்துறார், நான் இங்கே வந்திருக்கேன், நான் இந்த மத குரு, நான் இங்கே வந்திருக்கேன்னு கத்துறாரு. யாராவது கதவை தரங்கன்னு கத்துறாரு. ஒருத்தர் கூட கதவை திறக்கல சார், திடீர்னு ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஜன்னல் திறக்கப்படுது. அதுலேருந்து பெருசாக ஒரு கண்ணு வெளியே வந்து பார்க்குது. யாராவது இங்கே கூப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த கண்ணு அந்த பக்கத்துலேருந்து சவுண்டு வருது. அந்த உள்ளே இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற இந்த விட்டில் பூச்சி மாதிரி இருக்கிற மத குரு தெரியவே இல்லை. யாராவது இருக்கீங்களா, யாராவது இங்கே நான் இருக்கேன்னு இவர் கத்துறாரு. நான் இருக்கேன்னு கத்துறாரு. ஆனால் கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் குரல் மட்டும் கேட்குது, கொஞ்சம் கம்மியாக குரல் மட்டும் கேட்குது. நீங்கள் யாரு அப்படின்னு அவர் கேட்குறாங்க. இந்த சொர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வாயில் காவலன் அவர் கேட்குறாரு, நீங்கள் யாரு, இதுதான் சொர்க்கமா அப்படின்னு அந்த மத குரு கேட்குறாரு. இதுதான் சொர்க்கமா? இது சொர்க்கம் இல்லை, இந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு 1000 கதவுகள் இருக்கு, அதில் முதல் கதவு இந்த கதவு. இவர் ஆச்சரியப்பட்டு பார்க்குறாரு, 1000 கதவு இருக்கா, அதில் முதல் கதவே இவ்வளோ பெருசா? ஆமாம், நீ எங்கிருந்து வரீங்க, உன்னுடைய நம்பர் என்ன? நம்பர்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் பூமியிலேருந்து வர்றேன். யாரு? அந்த மத குரு சொல்கிறார், நான் பூமியிலேருந்து வர்றேன். சிரிக்கிறாரு அந்த வாயில் காவலன், சிரிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தில் லட்சக்கணக்கான பூமிகள் இருக்கு, லட்சக்கணக்கான பூமி, நீ எந்த பூமியிலேருந்து வர்ற, உன் நம்பர் என்ன? பூமி எந்த பூமி? இந்த சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கும்ல, அந்த பூமியிலேருந்து வர்றேன். எப்பா, இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கு, நீ எந்த சூரியனை சொல்ற? மில்கி வே, பால்வெளி, இந்த பால்வெளின்னு இருக்குல்ல, இந்த பால்வெளியில் ஒரு சூரிய குடும்பம் இருக்குல்ல, அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி இருக்குல்ல, அந்த பூமியிலேருந்து நான் வர்றேன். இப்போ திரும்ப வாயில் காவலன் சிரிச்சிருக்கான். அப்பா, இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அவ்வளவு கேலக்சிஸே கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குது. ஒவ்வொரு கேலக்சிலையும் ஒவ்வொரு சூரிய குடும்பம், அத்தனை சூரிய குடும்பங்கள் இருக்குது. அத்தனை சூரிய குடும்பங்கள்லேயும் அவ்வளவு பூமிகள் இருக்குது. நீ எந்த பூமியிலேருந்து வர்றப்பான்னு இப்போ பக்கத்தில் இருந்து வந்த இன்னொரு வாயில் காவலன் சொல்கிறான், எப்பா, கீழே இருக்கிற ஒரு விட்டில் பூச்சியோடு அவனாவது பேசி நேரத்தை வீணாக்குவானா? வா போவோம், விட்டில் பூச்சிக்கிட்டலாம் நேரத்தை வீணாக்கக்கூடாதுன்னு அவன் கூப்பிட்டு போயிடறான்.
இவருக்கு கனவு கலையுது. முழிச்சு பார்க்குறாரு. முழித்து பார்த்தவுடன் தான் தோன்றுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு முன்னால், இந்த கோடிக்கணக்கான பூமிகளுக்கு முன்னால், கோடிக்கணக்கான சூரியன்களுக்கு முன்னால், கோடிக்கணக்கான பால்வெளிகளுக்கு முன்னால், இந்த அண்ட சராசரத்திற்கு முன்னால் நாம் வெறும் விட்டில் பூச்சி. நாம் இத்தனை பேரையும் சொர்க்கத்துக்கு அழைத்து சொல்கிறோம்னு சொன்னோமே, இத்தனை பேருக்கும் நான் பெரிய குருன்னு சொன்னோமே, நான் தான் இந்த உலகத்தினுடைய கடவுள்லாம் சொன்னோமே, எத்தனை ஆணவத்தோடு நம்ம பேசினோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நான் ஒரு விட்டில் பூச்சின்ற ஒரு பெரிய உண்மை அவனுக்கு தெரிந்து அந்த தூக்கம் கலைந்ததுன்னு கவிக்கு எழுதியிருப்பார். தூக்கம் கலைந்ததுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இத்தனை நாள் அவன் ஒரு மாயையில் இருந்தான், இன்னைக்கு இந்த கனவின் மூலமாக அவன் ஒரு விழிப்பு நிலைக்கு வந்தான்ற ஒரு அற்புதமான கதையை கொடுத்துருப்பார். நாம தான் பெரிய ஆளுன்னு பேசுகிறோம்ல, நான் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் தெரியுமா, என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமான்னு பேசுகிறோமே, இந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது சார். விட்டில் பூச்சிகள், நம்ம விட்டில் பூச்சிகள். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு வரும், வான்குருவியின் கூடு, வல்லரக்கு தொல்கரையான், தேன் சிலம்பியின் சிப்பி, கான் யாவருக்கும் ஒவ்வொன்று எளிதாம், யாம் பெரிதும் வல்லோமே என்று வல்லமை கூற வேண்டாம். நம்ம பெரிய ஆளுங்களாம் வல்லமை கூற வேண்டாம், கான் யாவருக்கும் ஒவ்வொன்று எளிதாம்னு சங்க இலக்கியத்தில் ஒரு அற்புதமான பாட்டு வரும். இந்த சிட்டுக்குருவியினுடைய கூடு, தேன் சிலம்பி, எப்படி தேனி கூடு கட்டுறது, தேன் சிலம்பி, ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆள் தாயா, அவங்களோட இதில் பெரிய ஆள். இப்போ என்ன தெரியுமா சார், அது நம்ம பெரிய ஆள்னு நினைக்கும் போது இந்த ஆணவம் நமக்குள்ளே வருது இல்லை, யாரை பார்த்தாலும் நான் பெரிய ஆளுன்னு நினச்சி பேசுகிறோம்ல, ஓடிடுவாங்க சார். நம்மக்கிட்ட முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாங்கல்ல, அவங்களுடைய நட்பு நமக்கு கிடைக்கணும்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அல்லது அவர்களுக்கு என்ன பிடித்தமான விஷயமோ அதை பற்றி நம்ம பேசும்போது அந்த பேச்சு சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போ எடுத்தாலும் நம்ம வரலாற்றை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா, நம்மளுடைய பெருமைகளை பற்றியே பேசிகிட்டு இருந்தோம்னா எதிரில் இருக்கிறவங்க ஓடிடுவாங்க சார், ஓடிடுவாங்க. இன்னொன்று, அது நமக்கே நல்லது கிடையாது சார், நல்லதே கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், படகுல போயிட்டு இருந்திருக்காரு, அவருக்கு கவிதை எழுதணும்னு ஆசை. இயற்கையை பற்றி ஒரு கவிதை எழுதணும், இரவை பற்றி ஒரு கவிதை எழுதணும். ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்காங்க, படகுல ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுருக்காரு, கவிதை எழுதுறதுக்காக உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் கவிதையே வரமாட்டேங்குது சார், கவிதை வரவே மாட்டேங்குது. என்னெல்லாமோ யோசிச்சு பார்க்குறாரு, ஆனால் கவிதை வரவே இல்லை. ஒரு கட்டத்தில் கோவத்தில் அந்த மெழுகுவத்தி அணைச்சிடுறாரு, பட்டுன்னு மெழுகுவத்தி அணைச்சிடுறாரு. அணைச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தா முழு நிலா. அந்த மெழுகுவத்திக்கு அப்புறம், அது அணைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த முழு நிலா அவர் கண்ணில் படுது. முழு நிலா, சுற்றி கடல், நடுவில் படகு, அந்த இயற்கை சூழல், அந்த காற்று எல்லாம் அவர் மேலே பட்ட உடனே கவிதை பிரவாகமாக வந்திருக்கு. அப்படி கவிதைகள் கொட்டிருக்கு. அப்படியே அந்த கவிதைகள் இன்னும் எழுதிட்டே வந்திருக்காரு. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார், இந்த மெழுகுவத்தியை போலத்தான் ஆணவம், இந்த மெழுகுவத்தி போலதான் அறிவு. ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கையை ரசிக்க விடாமல், ஏதோ ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை ரசிக்க விடாமல், ஏதோ ஒரு வகையில் நாம் இந்த இயற்கையோடு இந்த வாழ்க்கையோடு கலக்க விடாமல், இந்த தருணத்தில் நம்மை வாழ விடாமல் தடுக்கக்கூடிய பெரிய விஷயம் இந்த ஆணவம், இந்த அறிவு, இந்த கர்வம். இதெல்லாம் நம்மளோட அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த மெழுகுவத்தியை அணைத்து விட்டு எப்படி வானத்தை ரசிக்க தொடங்கினாரோ அப்படி இந்த வாழ்க்கையை ரசிக்க தொடங்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம இந்த இயற்கையோடு போய் கலந்துருவோம், நம்ம வாழ்க்கையை ரசிக்க தொடங்கிடும். சார், எவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு எளிமையாக வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்காங்களே, எத்தனை பெருந்தலைவர்கள் நமக்கு அதை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்களே. காமராஜர் ஐயாவுடைய வரலாறை படிக்கிற, அவரோட கூட சுதந்திர போராட்டத்தின் போது காமராஜர் ஐயாவோடு கூட சிறையில் இருந்தவர். தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் நாச்சியார்புரம் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த நாச்சியார்புரம் கிராமத்திலிருந்து அவர் வரார் காமராஜர் ஐயாவை பார்க்குறதுக்கு. அவரோட கூட சிறையில் இருந்தவர், சுதந்திர போராட்டத்துக்காக போராடினவர். அவர் காமராஜர் ஐயாவை பார்க்க வராங்க. அப்போ காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்காங்க. இவர் வந்த தோழர் சொல்கிறாரு, காமராஜர், ஏன்னா 2 பேர் நண்பர்கள்ல, காமராஜர் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்றாரு. நீ கண்டிப்பாக வரணும். காமராஜர் ஐயா சொல்கிறாரு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வர்றதுக்கு தான் நான் முதலமைச்சராக இருக்கணும், என்னாலாம் வர முடியாது போ அப்படின்ட்டார். எப்படி சாதாரணமாக போ அப்படின்ட்டார். இப்போ அவருக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றம், வரமாட்டாருன்னே நினச்சிட்டாங்க சார். ஆனால் கல்யாணத்தன்னைக்கு காமராஜர் ஐயா வந்து நிற்கிறாருங்க, காமராஜர் ஐயா வந்து நிற்கிறாரு. அந்த நண்பருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஓடி போய் அரவணைச்சிக்கிறாரு. என்ன காமராஜர், நீ வரமாட்டேன்னு சொன்னேன், நான் வந்து பத்திரிகை வைக்கும்போது வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் வந்துட்டேன். காமராஜர் ஐயா சொன்னாராம், முதலமைச்சர் வராருன்னு சொல்லிட்டு இங்கே எத்தனை பேர் கூடி நிற்பாங்க,
நான் வரேன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுவ, போஸ்டர் ரிஜிஸ்டர் அடித்து தேவையில்லாத செலவை பண்ணுவ. ஏற்கனவே நீ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணுற, இதில் நான் வர்றேன்னு சொன்னேன்னா என்னால் உனக்கு கூட கொஞ்சம் செலவு வரும்ல, அந்த செலவு என்னால் வந்துடக்கூடாதுன்றதுனால தான்ப்பா நான் சாதாரணமாக நான் இப்போ முதலமைச்சராக வரலப்பா, உன் நண்பனாக வந்தேன்ப்பான்னாரா, உன் நண்பனாக வந்தேன்ப்பான்னாரா. இப்படியான பெருந்தலைவர்கள் தானேங்க நமக்கான எளிமையை கற்றுக் கொடுத்தவர்கள். இப்படியான பெருந்தலைவர்கள் தான் வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவங்க. இப்படியான பெருந்தலைவர்கள் தன்னை பற்றி தான் புகழாமல் இந்த சமூகத்தை புகழ வைத்தவர்கள். ஆக நம்மை பற்றி நாம் ஏதும் பேசாத வரை, நாம் செயலில் காட்டும் வரை நம்மை பற்றி இந்த சமூகம் உயர்வாக பேசும். இந்த தற்பெருமை இல்லாமல் இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.